இந்த உலகத்திலேயே பெஸ்ட் குக் யாரு? அம்மா தான் சார். ஹாய் ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு வள்ளிஸ் கிச்சன். நாம் இந்த வீடியோவில் பலாக்கொட்டை பிரியாணி எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பலாக்கொட்டை பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 100லேருந்து 150 கிராம் பலாக்கொட்டையை வேக வச்சு அதை ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பில் குக்கரை வச்சு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 காஞ்ச பின்னாடி சோம்பு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் போட்டு பொரிஞ்ச பின்னாடி பிரிஞ்சி இலை 1, கிராம்பு 2, ஏலக்காய் 2, பட்டை 2, நட்சத்திரப்பூ 2 சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 2 எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா மல்லி இலை கொஞ்சம் சிறிதளவு பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியாக நம்ம வேக வச்ச பலாக்கொட்டையை அது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது அது கூட 2 கப் அரிசி நல்லா கழுவி அதில் போட்டு 2 கப் அரிசிக்கு 4.5 கப் தண்ணி விட்டு குக்கரில் வச்சு விசில் விட்டு இறக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா விசில் போன பின்னாடி இறக்கி வச்சு நல்லா கிண்டி விட்டு லேசாக மல்லி இலை தூவி விட்டிங்கன்னா பலாக்கொட்டை பிரியாணி ரெடி. இது பார்த்திங்கன்னா நான்வெஜ் பிரியாணி சாப்பிடாதவங்க பலாக்கொட்டை பிரியாணி ரொம்ப விரும்பி சாப்பிட்லாம். 2வது பலாக்கொட்டை சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது. தேங்க்யூ வீவர்ஸ்.